So next question number 11. Yes, silicon diode. Okay, so which one of the following is not correct in கேட்டிருக்காங்க? Yes, what is the answer? A. Yes. So இது ரொம்ப வெரி சிம்பிள் क्वेश्चन. இப்போதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ரிவர்ஸ் பயாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க விடி அதிகம், அதாவது ரிவர்ஸ் பயாஸ்ல வந்துட்டு நமக்கு இந்த கான்செப்டே நமக்கு கரெக்ட், அதாவது இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார்வர்ட் பயாஸ்ல ஸோ நம்ம டெஃபினட்டா வோல்டேஜ் அக்ராஸ் த டயோட் கிரேட்டரா இருக்கும் அண்ட் கரண்ட்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் கரண்ட். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நோ பயாசிங் அன்பயாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நோ கரண்ட் அண்ட் நோ வோல்டேஜ் ட்ராப். ரிவர்ஸ் பயாஸ்ல நெகட்டிவ் வோல்டேஜ். ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் டயோட் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ மைனஸ் ஆஃப் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதான் நம்மளுக்கு ஸோ இன்கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இது ஒரு கரண்ட், அதாவது டயோட் பேஸ்டு ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ஐடியல் டயோட் இன் ஃபார்வர்ட் பயாஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.7. ஸோ அதாவது ஸோ நம்மளுக்கு த்ரெஷோல்டு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்படிங்கிறது 0.7 வோல்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்ட் பாசிங் த்ரூ த டயோட் என்னன்னு கேட்குறாங்க. கரண்ட் பாசிங் த்ரூ த டயோட், தட் இஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் டயோட். ஸோ ஐடி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன பாருங்க, ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோனே எங்கேயுமே கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ மேபி ஜீரோ அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ் பயாஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஸோ டயோட் அப்படிங்கும் போதுங்க, ஸோ டயோட் ஹேஸ் 2 பயாஸ். ஓகேங்களா, ஸோ ஒன் இஸ் ஸோ டயோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 பயாசிங், ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ்ட். ஸோ ரிவர்ஸ் பயாஸ்ட் அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு ஈக்குவலண்ட் எப்படி பட்டிருக்கோம்னா 0 மில்லி ஆம்பியர். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிவர்ஸ் பயாஸ்டா இருந்தால் கரண்ட் ஃப்ளோஸ், ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட், அதோடைய ஈக்குவலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் சர்க்யூட். ஃபார்வர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா கரண்ட் இருக்கும். ஓகேங்களா, மேபி ஐடியலா இருந்தால் ஷார்ட் சர்க்யூட், அப்படி இதே ப்ராக்டிக்கல் டயோடா இருந்ததுன்னா ஸோ ப்ராக்டிக்கல் டயோடா இருந்ததுன்னா ரீப்ளேஸ் வித் நம்மளுக்கு அதோடைய த்ரெஷோல்ட் வோல்டேஜ் விடி 0.7. ஸோ இப்போ இங்க பாருங்க, அப்போ நீங்க வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ப்ரொசீஜர் டு ஐடென்டிஃபை வெதர் த டயோட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட் ஆர் ரிவர்ஸ் பயாஸ்ட். பட் அந்த ப்ரொசீஜரே தேவைப்படாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல மேபி ஏதாவது ஜீரோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாவே வந்துட்டு ஸோ டயோட் இஸ் அண்டர் ஃபார்வர்ட் பயாஸ்ட். ஓகேங்களா, ஸோ பட் ரீப்ளேஸ் இட் வித் ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ அப்போ அது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய அப்போ இது ஈக்குவலன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0.7. ஸோ அப்போ ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னு நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12K 6K 3.2. ஸோ 24 வோல்ட், ஸோ 12K, ஸோ 6 கிலோ ஓம், ஸோ 0.7 வோல்ட், ஸோ 3.3 கிலோ. ஓகேங்களா, ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ இதில் ஐடி. ஸோ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ இது நம்மளுக்கு பேசிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் கான்செப்ட். ஸோ நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ விஏ. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோடு வோல்டேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா இப்போ நோடு வோல்டேஜ்லேருந்து நம்ம கரண்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ பை நோடல். ஓகேங்களா, ஸோ பை KCL at node A, by KCL at node A. So VA minus 24 by 12K. So VA by 6K plus VA minus 0.7 by 3.3K is equal to 0. ஓகேங்களா, ஸோ இப்போ VA என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ID is equal to VA minus 0.7 by 3.3K. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐடியோடைய ஆன்சர் ஸோ 12. ஸோ 1 மில்லி ஆம்பியர் கிடைக்கும். ஸோ 1 மில்லி ஆம்பியர். கைண்ட்லி செக் இஃப் யூ ஹேவ் நாட் கெட்டிங் திஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா, ஸோ இது நான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன், கைண்ட்லி டூ இட். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக வரும்போதுங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப்ஸ் வந்துட்டு எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ குயிக்காக வந்துட்டு ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
So kindly check this. Okay, so if you are not getting this answer, so I will explain it once again. Okay, procedure நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்க. So question number 13. சொல்லுங்க. சார் இப்போ வந்து ஐடியல் டயோட் அப்படிங்கும்போது நம்ம அத ஷார்ட் சர்க்யூட் எடுத்துக்கூடாதாங்க சார்? அவங்க ஐடியல் டயோட் இன் ஃபார்வர்ட் பயாஸ்ட் கண்டிஷன் இஸ் 0.7 கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ ஐடியல் டயோட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடியல் டயோட் இன் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல அது 0.7 இருக்கும். சரி, அவங்க வந்து வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி ஐடியல் டயோட் இன் ஃபார்வர்ட், அதாவது என்னன்னாங்க சரி டிஃபால்ட்டா ஐடியல்ங்கிறது நம்மளுக்கு 0 த்ரெஷோல்ட் வோல்டேஜ் வந்து 0 நமக்கு தெரியும். பட் அவங்களே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் அவங்களுடைய ஐடியல் டயோடோடைய ஃபார்வர்ட் பயாஸ் வந்து 0.7 அவங்க அசியூம் அவங்களுடைய கொஸ்டின்ல அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு ஹைபோதெட்டிக்கலா அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அப்படிதான் நம்மளும் எடுத்துக்கணும். சரி, டிஃபால்ட்டா நீங்க கேட்கிற கொஸ்டின் இஸ் வேலிட். அதாவது சார் ஐடியல் டயோட்னா நம்மளுக்கு மேபி நீங்க இப்ப இதே 0.7 இல்லாம இப்ப இமிடியேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கண்டிஷனை நம்ம சில பேர் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஐடியல் டயோட் அப்படிங்கும்போது ஸோ த்ரெஷோல்ட் வோல்டேஜ் வந்துட்டு 0 வோல்ட் அப்படிங்கும்போது ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு நீங்க டெஃபினட்டா மேபி அது வந்து நீங்க அதையும் கால்குலேட் பண்ணுங்க. ஏதோ எனி ஒன் ஆப்ஷன் மேட்ச் ஆகும் மேபி. ஐ எம் நாட் ஷோர். ஓகேங்களா, ஸோ ஐடியல் டயோட் அப்படிங்கிறது VT = 0 வோல்ட்ங்கிறது டிஃபால்ட். பட் அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம VT = 0 வோல்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, ஸோ we need to take VT = 0.7. Yes, now it is understood. Yes sir. So 13. So PN junction diode இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस கேட்பாங்க, மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்பாங்க. நமக்கு அது எல்லாமே தெரியும். ஓகேங்களா, in the absence of applied bias across PN junction diode, net flow of charge in one direction is 0. So reverse saturation current. So இது மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது கரெக்ட்டா நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு so அதுக்கான ஆன்சர் என்னங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணனும். So சொல்லுங்க பார்க்கலாம். Which option will satisfy? So option B is correct. ஓகேங்களா, so reason பாருங்க. Absence of applied bias. Absence of applied bias or no bias under open circuited condition. ஓகேங்களா, absence of applied bias அப்படினா under no bias. ஓகேங்களா, net flow of charge in one direction. See நமக்கு டயோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா, சோ டயோட்ல சோ கரண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட பார்த்தோம், no bias. ஓகேங்களா, சோ no bias அப்போ ID is equal to 0 and VD is equal to 0. ஓகேங்களா, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ net flow of charge in one direction. See அவங்க net flow of charge மேபி ID பத்தி தான் சொல்றாங்க. ஓகேங்களா, சோ டயோட் கரண்ட் flow of chargeங்கிறது சோ நமக்கு that is கரண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சோ ஒரு டைரக்ஷன்ல போகக்கூடிய கரண்ட் வந்துட்டு 0 அப்படிங்கிறது. எஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்களா இல்ல இன்கரெக்ட்டாங்கிறதையும் நம்ம பாத்துக்கணும். மேபி சம்டைம்ஸ் இன்கரெக்ட் கூட கேட்பாங்க. சோ நெக்ஸ்ட் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா I0 or IS. ஓகேங்களா, சோ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் decreases with increase in temperature. ஓகே, இப்போதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோ என்ன ஒரு क्वेश्चन நம்ம பார்த்தோம்னா இப்ப டயோட் இருக்கு அப்படினா ஓகேங்களா, சோ VD சோ dVD by dt, இந்த Tங்கிறது டெம்பரேச்சர் with temperature. So with temperature junction voltage, அதாவது diode voltage வந்து பாருங்க -2.5 millivolt per degree Celsius. Next reverse saturation current. Reverse saturation current with respect to temperature. Okay, so with respect to temperature. This is the first statement, this is the second statement. So that is IS, reverse saturation current doubles for every 10 degree rise in temperature. Okay, so this is an important statement. So like so for every 1 degree rise in temperature, the junction voltage decreases by an amount of 2.5 millivolt. அப்படி நம்ம எப்படி பார்த்தோமோ அப்ப அங்க பாருங்க, அதாவது வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் இந்த क्वेश्चनனும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இந்த क्वेश्चन நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, சோ அது மாதிரி எல்லா மாடல் क्वेश्चंसமே ஆல்மோஸ்ட் இது இங்க நம்ம கொடுத்திருக்காங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்படினா அப்போ IS increases with temperature increases. ஏன்னா for every 10 degree rise, நம்மளுக்கு வந்துட்டு அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் நமக்கு வேணும். ஸோ இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இன்க்ரீஸ், அது டபுள் ஆகுதா இல்லை நம்மளுக்கு வந்துட்டு அதை இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னா பட் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிக்ரீசஸ்னா தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ கரெக்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஆப்ஷன்
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இது டிக்ரீசஸ் கிடையாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்க்ரீசஸ். ஸோ அப்போ என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ I0 அதாவது நம்மளுக்கு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படிங்கிறது டபுள்ஸ் ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A silicon PN junction diode is forward biased with a constant current at room temperature carrying a constant current of 1 milliampere. When the temperature is increased by 10 degree Celsius, the forward biased voltage across the PN junction is approximately equal to. So many sentence frame பண்ணிருக்காங்க. பட் அது நீங்க go through பண்ணும்போது உங்களுக்கு அதுல என்ன சொல்ல வராங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? forward biased voltage இப்பதான் நம்ம பார்த்துட்டு வரோம். VD. ஓகேங்களா? So across option D. Okay, fine. Fourth one is correct. ஓகேங்களா? ஃபார் எவ்ரி 1 டிகிரிக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அப்ராக்சிமேட்லி டிக்ரீசஸ் இன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 மில்லி வோல்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 25 மில்லி வோல்ட் ஸோ டிக்ரீஸ் ஆகும். ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன், ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட், டைரக்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோட்ல இருந்து. ஸோ இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கன்சாலிடேட்டடா ஸோ நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் ரிவைஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ பிஎன் டயோடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்ஸாகவும் கேட்பாங்க, ப்ரொசீஜர் நோட் பண்ணிக்கிங்க, ஹவு டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டயோட், ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், ஜெனர் டயோட். Question number 15. A Zener diode is used in regulator because it is operated in breakdown region. It has efficiency for heavy load current. It is always connected in parallel with load. Voltage across it remain constant for large changes of current rate. See, now repeated as இதுதாங்க நம்மளுக்கு application of Zener diode தான் இந்த கொஸ்டினே. Zener diode அப்படிங்கிறது வோல்டேஜ் ரெகுலேட்டரா நம்ம யூஸ் பண்றோம். Because why? Because it is operated in breakdown region. See, Zener diode அப்படிங்கும் போதுங்க நம்மளுக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா Zener diode. ஓகேங்களா? ஸோ Zener diode. ஸோ Zener diode உடைய மோட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஒன் வந்துட்டுங்க ஃபார்வர்ட் பயாஸ்ட். ஃபார்வர்ட் பயாஸ்ட் வந்துட்டு ஸோ சேம் அஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஓகேங்களா? ஸோ நமக்கு 3 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ செகண்ட் வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸ்ட். ஸோ ரிவர்ஸ் பயாஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஸோ 2. ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேக் டவுன் ரீஜன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் டவுன் ரீஜன். நான் பிரேக் டவுன் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் அவர் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ சேம் ஆஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட். அதாவது ஏன் சேம் ஆஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட் ஆஃப் ரிவர்ஸ் பயாஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஓப்பன் சர்க்யூட், அதோட ஈக்குவலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட். ஸோ பிரேக் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெகுலேட்டர். ஓகேங்களா? ஸோ ரெகுலேட்டர். ஸோ இட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் Zener வோல்டேஜ் VZ. ஓகேங்களா? ஸோ VZ அதாவது ஸோ டயோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? VZ அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ்ட் பிரேக் டவுன் ரீஜன். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் பயாஸ்ட் பிரேக் டவுன் ரீஜன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 3 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா பிரேக் டவுன். சார் இங்க இப்போ ரிவர்ஸ் பயாஸ்னே கொடுக்கலையே, வெறும் பிரேக் டவுன். சரி, பிரேக் டவுன்னாலே அது ரிவர்ஸ் பயாஸ் தான். டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பிரேக் டவுன் அப்படின்னாலே நம்மளுக்கு ரிவர்ஸ் பயாஸ்ட் பிரேக் டவுன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. இது ஒரு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதோடைய ஒர்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த Zener diode அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹெவிலி டோப்டு டயோட். ஓகேங்களா? ஸோ Zener diode அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு பிஎன் ஜங்ஷன் டயோட் ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவிலி ஸோ P பிளஸ் ஸோ N பிளஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் ரிவர்ஸ் கரண்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கம்பேரிங் டு பிஎன் ஜங்ஷன் டயோட் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு லார்ஜ் ரிவர்ஸ் கரண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். தட் இஸ் I0. ஓகேங்களா? ஸோ அதாவது கம்பேரிங் டு அவர் பிஎன் ஜங்ஷன். எதனால அப்படின்னா ஸோ நாட் பிகாஸ் ஆஃப் கொலிஷன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் கிடையாது, ரப்சர் ஆஃப் பாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரப்சர் ஆஃப் பாண்ட்ஸ்.
ஸோ லோயர் ரெசிஸ்டன்ஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ் இதுவும் கிடையாது. பிரசன்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலிஷன் ரப்சர் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த கொலிஷன் அப்படிங்கிறது அவலான்ச் பிரேக் டவுன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒன் இஸ் கொலைட் வித் another one and it becomes 2 and 2 அது வந்து கொலிஷன். ஸோ ரப்சர் ஆஃப் பாண்ட்ஸ்னா பிகாஸ் ஆஃப் ஹெவிலி டோப்டு. ஓகேங்களா? ஸோ அது பாண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ரப்சர்ட். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஜெனார் பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஜெனார் பிரேக் டவுன் நடக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லார்ஜ் ரிவர்ஸ் கரண்ட் வந்துட்டு நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ லார்ஜ் ரிவர்ஸ் கரண்ட். ஸோ நீங்க ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லார்ஜ் கரண்ட். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு பிரேக் டவுன் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பிரேக் டவுன் அப்படின்னா என்னன்னா லார்ஜ் கரண்ட் இஸ் கெட்டிங் ஜெனரேட்டட் ஸோ பிகாஸ் ஆஃப் தி ரப்சர் ஆஃப் பாண்ட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்போ மோட் ஆஃப் ஆப்ரேஷன் போது இங்கேயுமே நீங்க ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நீங்க டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸ்ட். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நான் பிரேக் டவுன் ரீஜன். ஸோ இது வந்து நம்மளுக்கு பிரேக் டவுன் ரீஜன். இது என்டையராகவே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓகேங்களா, இது என்டையராகவே நம்மளுக்கு ரிவர்ஸ் பயாஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் பயாஸ்ல டோட்டல் மோட்ஸ் வந்து 3 மோட்ஸ். ஸோ 3 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். அதாவது மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த டிவைஸை வந்துட்டு நீங்க 3 மோட்ஸ்ல ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம வந்துட்டு பிஜேடி வந்துட்டு எவ்வளவு மோட்ஸ்ல ஆப்ரேட் பண்ணலாம்? 4 மோட்ஸ்ல. ஜெனர் டயோட் 3, பிஎன் டயோட் 2. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே என்னன்னா நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாமே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு அப்ளிகேஷன். வித் ரெஸ்பெக்ட் டு அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் Zener diode is used as the main component in DC power supply for. ஓகேங்களா? ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஆஃப் டயோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு சோ மெனி பிளாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரெக்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு பவர் சப்ளை பிளாக்ல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜெனர் டயோட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ரெஃபர் தட் ஸோ பவர் சப்ளை பிளாக், அதாவது பவர் சப்ளை பிளாக் டயக்ராம்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சோ மெனி பிளாக்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபையர், ஃபில்டர். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து ரெகுலேட்டட் ஏன்னா நம்மளுக்கு வந்து டிசி பவர் சப்ளை. சரி, நம்ம வந்து இது எப்படின்னா ஸோ திஸ் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஏசி டு டிசி. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிசி பவர் சப்ளை அப்படிங்கிறது ஸோ ஃபைனலாக வந்துட்டு பியூர் டிசி வேணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரெக்டிஃபையர் வந்துட்டு பியூர் டிசி கிடையாது. ஸோ ரெக்டிஃபையர் இஸ் கன்வெர்ட்டிங் ஏசி டு பல்சேட்டிங் டிசி, நாட் பியூர் டிசி. பியூர் டிசி வேணும் அப்படின்னா ஃபில்டர்ல நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் பிளாக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஜெனர் டயோட். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசி அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுக்குற இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பவர் சப்ளை பிளாக் டயக்ராம் ஃபார் கன்வெர்ட்டிங் ஏசி டு டிசி. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு ரெக்டிஃபையர் இருக்கும். ஸோ ரெக்டிஃபையர், ஸோ மேபி சம் ஃபில்டர். ஓகேங்களா? சம் ஃபில்டர், சம் பிளாக்ஸ் இது இன் பிட்வீன்ல நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஏசி. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா ஸோ எதுக்காக ஃபைனலாக வந்துட்டு ஜெனர் டயோட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்றோம்னா ஃபார் வோல்டேஜ் ரெகுலேஷன், நாட் ஃபார் ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபையர் தான் ரெக்டிஃபிகேஷனுக்கு. ஸோ ஃபில்டருக்கு ஃபில்டர் வில் டேக் கேர் தி ஃபில்டர் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபில்டர் வில் டேக் கேர் தி ஃபில்டர் ஆக்ஷன். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் தான் ஜெனர் டயோட். ஓகேங்களா? ஸோ ரெக்டிஃபையர் வந்துட்டு நம்மளுக்கு ரெக்டிஃபையர். ஸோ ரெக்டிஃபையர் இஸ் மேட் அப் ஆஃப் டயோட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபுல் வே ரெக்டிஃபையர், ஓகேங்களா, ஸோ ஹாஃப் வே ரெக்டிஃபையர். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டயோட், நாட் ஜெனர் டயோட். ஓகேங்களா? ஸோ அப்போ இது 1 கிடையாது. ஸோ 2 தான் வந்து நம்மளுக்கு. ஸோ இது ஜெனர் டயோட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? மெயின் காம்பனண்டா. ஸோ மெயின் காம்பனண்ட் இன் பவர் சப்ளை ஃபார் வோல்டேஜ் ரெகுலேஷன். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ இந்த பிளாக் என்ன? இது ஆக்சுவலாக இந்த பிளாக் கிடையாதுங்க. ஒன்லி 3 பிளாக்ஸ்: ரெக்டிஃபையர், ஃபில்டர் அண்ட் ஜெனர் டயோட், வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் நோ பிளாக் ஹியர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், if the Zener diode is employed as a reference voltage, it will provide a level for comparison against other. ஓகேங்களா? ஸோ வோல்டேஜா, கரண்டா, லோடா, இம்பிடன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. சி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெனர் டயோடு வந்துட்டு ஒரு வோல்டேஜ் கொடுக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதர் வோல்டேஜ், அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெட் இட் பி a load, ஸோ RL. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டர், ஸோ இங்கே ஒரு பவர் சப்ளை.
ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வாட் எவர் த ZNR வோல்டேஜ், ஓகேங்களா, ஸோ தட் வில் பி across the load. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ZNR, அதாவது இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வாட் எவர் த ZNR வோல்டேஜ் தான் இங்கே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஸோ இட் வில் ப்ரொவைட் எ லெவல் ஃபார் கம்பேரிஷன் ஆஃப் எகேன்ஸ்ட் தி அதர் வோல்டேஜஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரண்ட்டோ எங்கேயுமே கரண்ட்டோ லோடோ இம்பிடன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளுக்கு வந்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நமக்கு நோன் ஸ்டேட்மெண்ட்டிவே டிஃப்ரெண்டாக கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் A only. ஸோ நெக்ஸ்ட், yes. So very important question. So in the following circuit, the voltage across and the current through the 2 kilo ohm resistor. So in the question கேக்குறாங்க. So this is current and voltage. So not diode. So V. So resistor எடுத்துக்கலாம். VR, IR. ஓகேங்களா. So இங்க நமக்கு இங்க இது வந்து நமக்கு ZNR diode கொடுத்திருக்காங்க. So இது ZNR diode. ஓகேங்களா. ஸோ அவங்க ZNR டயோட்ல கொடுத்து இது ரிலேட் இதுக்கு நியர்பைல கொடுத்துருக்க வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ZNR voltage. ஓகேங்களா. ஸோ ஆர் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ V is it. ஓகேங்களா. எஸ், வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? D. எஸ், வெரி குட். ஸோ ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். ஸோ என்ன அப்படின்னாங்க, ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ZNR டயோட் ஆகட்டும் இல்லை PN ஜங்ஷன் டயோட் ஆகட்டும், ஸோ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா we need to consider the mode of operation of the diode. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு 3 மோட்ஸ் இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்த உடனே நம்ம இது வந்து that is breakdown region, non breakdown region அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நம்ம ப்ரொசீஜர் வைஸ் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதுக்கு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன். இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு இது தெரியும். ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு இங்கே 30 வோல்டேஜ்னு கொடுக்கும்போது டெஃபினட்டா இது வந்து ரிவர்ஸ் பயாஸ், பட் we need to identify whether this is an breakdown or non breakdown. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அந்த லெட் இட் பி த ஓப்பன் சர்க்யூட்டட் வோல்டேஜ் ஆஃப் திஸ் நோட் ஏன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஓப்பன் சர்க்யூட்டட் வோல்டேஜ் அட் நோட் பி, ஸோ இது வந்து நோட் பின்னு, ஸோ அதோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அதோடைய கால்குலேட் பண்ற வேல்யூ விச் இஸ் கிரேட்டர் தென், ஓகேங்களா, ஸோ கிரேட்டர் தென் VZ அப்படின்னா தென் அது நம்மளுக்கு வந்துட்டு கிரேட்டர் தென் VZ அப்படின்னா தென் இட் இஸ் இன் பிரேக் டவுன் ரீஜன். ஸோ பிரேக் டவுன் ரீஜன். ஓகேங்களா. ஸோ கிரேட்டர் தென் VZ அப்படின்னா, லெஸ் தென் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரேக் டவுன் ரீஜன். ஸோ அப்போ நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட்டாகவே தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த B வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் டவுன் ரீஜனா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா this particular இது வந்து நம்மளுக்கு இந்த let it be this is first diode, இது second diode. ஸோ இந்த diode வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் டவுன் ரீஜனா இருக்கும். ஓகேங்களா. ஸோ பிரேக் டவுன் ரீஜன். ஸோ அப்போ பிரேக் டவுன் ரீஜன்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் தட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் VZ. ஸோ இப்போ VZ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 வோல்ட். ஸோ 10 வோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேரலாக வந்துட்டு நம்மளுக்கு 2 கிலோ ஓம். ஸோ இதில் ஃப்ளோ கூடிய கரண்ட். ஓகேங்களா. ஸோ IR அண்ட் V என்னன்னு கேட்குறாங்க. ஸோ V இஸ் சேம் ஆஸ் 10. ஸோ I is equal to V by R. அப்போ 5 மில்லி ஆம்பியர். ஓகேங்களா. ஸோ மெயினாக என்னன்னா நம்ம மோட் ஆஃப் ஆப்ரேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரொசீஜர் டீடைல்டு அனாலிசிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா. சார் ஹிண்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், the same model. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ZNR diode is ideal and VZ இங்கேயும் நம்மளுக்கு VZ கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா. ஸோ we need to calculate the open circuited voltage. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸோ ஓப்பன் சர்க்யூட்டட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் 10 வோல்ட். So 1 kilo ohm and this is 1 kilo ohm and this is open circuited voltage. So open circuited voltage அப்படிங்கிறது 5 volt. ஓகேங்களா. So 5 volt. So அப்ப 5 volt அப்படிங்கும் போதுங்க நம்மளுக்கு the VOC is less than VZ. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்துட்டு less than. அப்ப what is the mode of operation? See, mode of operation வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நான் பிரேக் டவுன் ரீஜன். நான் பிரேக் டவுன் ரீஜன். நான் பிரேக் டவுன் ரீஜன். நான் பிரேக் டவுன் ரீஜனுக்கு வந்துட்டு எப்படி நீங்க ரீப்ளேஸ் பண்ணோம்? ரீப்ளேஸ் இட் வித் ஓப்பன் சர்க்யூட். அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்புட் வோல்டேஜ் இப்போ என்னன்னு கேட்கறாங்க. ஸோ V0. இப்போ V0 என்னது? வாட் எவர் நீங்க VOC நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அதே தான் நம்மளுக்கு 5 வோல்ட். ஸோ 5 வோல்ட் இஸ் தி ஆன்சர்.
ஓகேங்களா. இப்போ இதே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 10 ஒரு 20 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 20 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ நீங்க ஓப்பன் சர்க்யூட்டட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு 20னா ஸோ நம்மளுக்கு வோல்டேஜ் டிவிஷன் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ஸோ அப்போ 10 வோல்ட். இப்போ 10 வோல்ட் இஸ் கிரேட்டர் தென் V is it. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதோடைய மோட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்துட்டு பிரேக் டவுன். ஓகேங்களா. ஸோ பிரேக் டவுன் ரீஜன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ V0 அப்படிங்கிறது 10 கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு கிரேட்டர் தென் 10னா பிரேக் டவுன் அப்படிங்கும்போது திஸ் இஸ் அப்போ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணும். நீங்க வந்துட்டு கிரேட்டர் தென் ஜெனார் வோல்டேஜ் போகும்போது அது மெயின்டைன் ஆகும். லெஸ் தென் ஆக போகும்போது என்ன லெஸ்ஸர் வேல்யூ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்ல வந்துட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட் ஆயிருது இல்லைங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ V0 கேட்டாங்க அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டு V0 is equal to 10 வோல்ட் நாட் 20 V0 is equal to 6 வோல்ட் நாட் 10 வோல்ட். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஜெனார் வோல்டேஜ் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ இங்க வந்து நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஸோ நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பிரேக் டவுன் ரீஜன் வந்துட்டு ஜெனார் வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு V is it. ஓகே. ஸோ அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6 வோல்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த நம்ம 20 வோல்ட் இருந்தது. ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக டிஃப்ரெண்ட் கேசஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஆஸ் பர் திஸ் கொஸ்டின் 5 வோல்ட் இஸ் தி ஆன்சர். இன்ஸ்டெட் ஆஃப் 10 வோல்ட் 20 வோல்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 6 வோல்ட்டா இருக்கும். ஏன்னா மோட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்துட்டு நான் பிரேக் டவுன் கிடையாது, பிரேக் டவுனா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே.